காஸ்மோவியூ நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஜூலை மாதம் 13ஆம் தேதி 2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்று சுப முகூர்த்த நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் வேலூர் கோட்டை அகிலாண்டேஸ்வரி சமேத ஜலகண்டேஸ்வர சுவாமியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். அகிலாண்டேஸ்வரி சமேத ஜலகண்டேஸ்வர சுவாமியினுடைய அருளால் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கட்டும், சகல சௌபாகியங்களும் கிடைக்கட்டும். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விசுவாச வருஷம் ஆனி மாதம் 29ஆம் நாள். இன்று அதிகாலை 2:47 வரை துதியை திதி உள்ளது. அதன் பின்னர் திருதியை திதி உள்ளது. இன்று காலை 8:14 வரை திருவோண நட்சத்திரமும் அதன் பின்னர் அவிட்ட நட்சத்திரம் உள்ள நாள். இன்று அதிகாலை 5:58 வரை சித்த யோகமும் காலை 8:14 வரை அமிர்த யோகமும் அதன் பின்னர் மரண யோகம் உள்ள நாள். இன்று திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரையும், மாலை 3:15 முதல் 4:15 வரையும் உள்ளது. இன்று ராகாலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரையும், குடிகை நேரம் மாலை 3 மணி முதல் 4:30 வரையும், யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரையும் உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, உயர்வான நாள். நல்ல திங்கிங் தாட்லாம் வரும். இந்த விஷயத்தை இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, புது ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணலாமாங்கிற மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் உங்கள் மனசில் வரும். அதை எக்ஸிக்யூட் பண்ணி சக்ஸஸாக இருப்பீர்கள். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் குறைவாக கிடைக்கும். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. சுபகாரியங்களிலே பங்கு பெறும் வாய்ப்பு கிடைக்கும். உங்களுடைய பழைய நண்பர்களையோ அல்லது சொந்த பந்தங்களையெல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும். வீட்டிலே அமைதியான மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும். மாலை நேரத்தின் பின்னர் சிலருக்கு ஃபுட் சம்மந்தப்பட்ட பாய்சனிங்கோ இல்லை ஃபுட் அலர்ஜியோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சகோதர வழியிலே நன்மை உண்டு. ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு லாபம் உண்டு. மாணவர்களுக்கு அருமையான நாள். பெண்களுக்கு இனிமையான நாள். தம்பதிகளிடையே ஒற்றுமை உள்ள நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. ரிஷப ராசி அன்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். திடீர் செலவு வரும். மெடிக்கல் எக்ஸ்பென்சஸாக கூட இருக்கலாம். லைஃப் பார்ட்னர், வாழ்க்கை துணை உடைய சில நல்ல விஷயங்களை கேளுங்க. எப்போவுமே செகண்ட் ஒப்பீனியன் நல்லது லைஃப்பில் கூட. நாட் ஓன்லி ஃபார் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ். டாக்டராக, சர்ஜனாக, ஹெல்த் ஒர்க்கராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். நர்சிங் படிக்கின்ற மாணவர்களுக்கு, வேலை தேடுபவர்களுக்கு அனுகூலமான நாள். மாணவர்களுக்கு முயற்சிக்கு முன்னேற்றம் கிடைக்கும். கலைஞர்களுக்கு அருமையான நாள். சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால சில விஷயங்களில் பொறுமையாக நிதானமாக இருக்கணும். அவசரம் காட்டக்கூடாது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. துன்பங்கள் நீக்கும் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. ஏற்றமும் இறக்கமும் உள்ள நாள். சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும். குறிப்பாக ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷன் விஷயத்தில் கவனம் தேவை. இப்போலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபோனில் ஏதாவது ஒரு லிங்க் வருது, மெசேஜ் வருதுன்னு போய் கிளிக் பண்ணிவிட்டு தெரியாத மெசேஜில் போயிட்டு மாட்டிக்கிறாங்க. டிஜிட்டல் அரெஸ்ட் எல்லாம் கூட நடக்குது. அதனால் கவனமாக இருக்கணும். பெண்களுக்கு ஆரோக்கியத்திலே குறைபாடு ஏற்படும். மூட்டு வலி, முதுகு வலி, கழுத்து வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், நியூரோ சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கேஸ்ட்ரோ சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் இருக்கும். கவனமாக இருங்க. வீட்டிலே சில குழப்பங்கள் வரும், ஆனால் சமாளிச்சிருவீங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. கடகராசி அன்பர்களே, கோபத்தை குறைக்க வேண்டிய நாள். சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சிருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாய் வார்த்தைகளில் யாரையும் கோபப்பட்டு பேசிடாதீங்க. நல்ல பேர் வாங்குறது கஷ்டம். கெட்ட பேர் ஒரே செகண்டில் வாங்கிடலாம்.
பிஸ்னஸை பொறுத்தவரையில் கோல்டு சில்வர் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஜுவல்லரி ஷாப் வைத்திருப்பவர்கள், அடகு கடை வைத்திருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள். கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவசரம் காட்ட வேண்டாம். சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வரன்கள் விஷயத்தில் கவனம் தேவை. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. சிம்ம ராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள். குறிப்பாக பிள்ளைகள் விஷயத்தில் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். அவங்களோட ஹையர் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயமோ, ஜாப் சம்மந்தப்பட்ட விஷயமோ, இல்லை மேரேஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ ஏதோ ஒன்று உங்களுக்கு அனுகூலமாக இன்றைக்கி இருக்கும். அதே மாதிரி கடன் விஷயத்தில் இருந்த கொஞ்சம் நெருக்கடி குறையும். நண்பர்கள் வழியில் இஎம்ஐ கட்டுறதுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் ஆண்டவன் நம்ம முன்னாடி நேராக இருக்கணும் இல்லை, நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னா யாரோ ரூபத்தில் அந்த ஹெல்ப் சேரும். அதுதான் நடக்கும். ஸோ அது ஏதோ ரூபத்தில் நமக்கு சேரும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் பிரச்சனைகள் குறையும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பகவதி அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. கன்னிராசி அன்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். சின்ன விஷயமா இருக்கும், ஆனால் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு கொடுக்கும். எப்போவுமே மாணவர்கள் படிப்பு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாள். விவசாயிகளுக்கு லாபம் கிடைக்கும். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்கிறவங்க, ஃபர்னிச்சர் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்களுக்கு லாபம் உண்டு. பெண்களுக்கு தன்னம்பிக்கையை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. துலாம் ராசி அன்பர்களே, சுறுசுறுப்பான நாள். எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. நண்பர்களுடன் ஒரு டூர் போயிட்டு வருவீங்க. மாணவர்களுக்கு நன்மையான நாள். டாக்டராக, சர்ஜனாக, ஹெல்த் ஒர்க்கராக, நர்ஸாக பணிபுரிபவர்களுக்கு அனுகூலமான நாள். ஐடி துறையில் பணியாற்றுபவர்களுக்கு சிலருக்கு திடீர் இடமாற்றம், டிரான்ஸ்ஃபர், லொக்கேஷன் சேஞ்சோ இல்லைன்னா ப்ராஜெக்ட்லேருந்து வேறு ப்ராஜெக்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேறு வழி இல்லை, ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும். கடன் விஷயத்திலே நல்ல செய்திகள் சேரும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. விருச்சிக ராசி அன்பர்களே, ஆரோக்கியத்திலே கவனமாக இருக்க வேண்டிய நாள். உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. அதே மாதிரி உங்கள் லைஃப் பார்ட்னர், வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியத்திலையும் கவனம் தேவை. ஏதாவது சின்ன டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருந்தாலும் அதுக்கு தேவையான ஸ்டெப்ஸ் எடுக்கிறது நல்லது. மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டோ இல்லை ஒரு மெடிக்கல் செக்கப்போ பண்ணிக்கிறது நல்லது. பெண்களுக்கு வீட்டிலே நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்படும். சந்தோஷமாக இருப்பீங்க. எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் வாங்கணும் அப்படின்னு சில பேருக்கு இன்றைக்கி ஆசை இருக்கும். உங்களுடைய ஆசை நிறைவேறும். க்ராசரி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், மளிகை வியாபாரம், ஆயில் மில், ரைஸ் மில் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. மகத்தான வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. தனுசு ராசி அன்பர்களே, சின்ன சின்ன விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள். மாணவர்களுக்கு நன்மையான நாள். நினைத்ததை சாதிப்பீர்கள். இந்த கோர்ஸ் படிக்கணும், ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லேயோ படிக்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதற்கான முயற்சியிலே முன்னேற்றம் ஏற்படும். அதே மாதிரி படித்து முடிச்சுட்டு வேலை தேடும் மாணவர்கள், ஒரு சிவில் இன்ஜினியரிங்கோ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோ, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கோ படிச்சுட்டு வேலை தேடும் சில மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. மெரைன் துறையில் பணியாற்றுபவர்கள், ஆட்டோமொபைல் துறையில் பணியாற்றுபவர்கள், சிவில் துறையில் பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். பெண்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. மகர ராசி என்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள்.
குடும்பத்தில் சில விஷயங்களில் பிரச்சனை வரும், சமாளிச்சிருவீங்க. தாயினுடைய ஆரோக்கியத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில பேருக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. சகோதரர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. பிஸ்னஸை பொறுத்தவரையிலே இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு, கோடவுன் வைத்திருப்பவர்களுக்கு, டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். விவசாயிகளுக்கு லாபம் உண்டு. மாணவர்களுக்கு அருமையான நாள். விளையாட்டிலே நல்ல ஆர்வம் ஏற்படும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கும் அனுகூலமான நாளாக இருக்கும். என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிருத்திங்கிராதை வழிபாடு, பிரச்சனைகளை தீர்க்கும் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. கும்பம் ராசி அன்பர்களே, மன அமைதியை தரும் நாள். ஃபஸ்ட்டு மனசில் ஒரு அமைதி இருக்கணும். ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம்னா அதை மன கஷ்டத்தோடையோ மனக்குழப்பத்தோடையோ பண்ணக்கூடாது. அந்த மன அமைதி வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும், வெற்றி கிடைக்கும். சகோதர வழியிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். ஜாபை பொறுத்தவரையிலே சேல்ஸ் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள். வேறு வேலைக்கு ட்ரை பண்ணுபவர்களுக்கு சிலருக்கு நல்ல செய்தி சேரும். காதல் கசக்கும். தம்பதிகளிலே ஒற்றுமை குறைவாக இருக்கும். என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மீனராசி அன்பர்களே, மன சந்தோஷத்தை கொடுக்கும் நாள். சின்ன விஷயமா இருக்கும், ஆனால் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதனால் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய நாள். வாழ்க்கை துணையால் உங்களுக்கு சில நன்மைகள் கிடைக்கும். ட்ராவலிங் பயணம் நல்லபடியாக நடக்கும். டிரைவராக இருப்பவர்கள், எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக, டெய்லராக, செக்யூரிட்டியாக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு நன்மையை தரும். இந்த பொருளை நான் வாங்கணும் அப்படின்னு சில பேருக்கு மனசில் ஓடும். அதை நீங்கள் வாங்கி சந்தோஷமாக இருப்பீர்கள். ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. நன்றி, வணக்கம்.